the Bible talks about Abraham. You know what God did to Abraham? ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்தார்? I called him and blessed him and increased him. நான் அவனை ஒருவனாக இருக்கும் பொழுது அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகச் செய்தேன். Isaiah 51 verse 2. Look unto Abraham your father and unto Sarah that bare you. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். Now that's very interesting because the New Testament it says looking unto Jesus. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று வசனம் சொல்கிறது. But in Isaiah 51 he says look unto two people. One is Abraham, number two is Sarah. பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது இரண்டு பேரை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறது. ஒன்று ஆபிரகாம், அடுத்து சாராள். And he calls Abraham your father and Sarah that bare you, which means instead of calling Sarah as your mother, because mother only bears, they're using the term bear you. ஆபிரகாமே தகப்பன் என்றும் பெற்ற சாராள், உங்களை பெற்ற சாராள் என்று சொல்லும்போது தாய் தான் பெறுகிறார்கள். ஆகவே சாராள் தான் தாயாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. He is talking to those who were born, I don't know how many years, many hundreds of years after Abraham and Sarah were dead. அதாவது ஆபிரகாம் சாராளும் மரித்து அநேக வருடங்கள் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Look at verse 51 verse 1. Hearken to me ye that follow after righteousness. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிறவர்களே எனக்கு செவி கொடுங்கள். Ye that seek the Lord. கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். See? He's talking of people who were living at the time many hundreds of years after Abraham and Sarah died. ஆபிரகாமும் சாராளும் மரித்து பல நூறு ஆண்டுகளுக்கு ஆன பிறகு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Who are these people? இவர்கள் யார்? They are following after righteousness, they are seeking the Lord. இவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள், நீதியை பின்பற்றுகிறவர்கள். Did you notice that he's not speaking to everybody? Ye that seek the Lord, ye that follow after righteousness. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிறதான நீங்கள், எல்லாருக்கும் இது எழுதப்படவில்லை. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிறதான நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். You are very good people, you are following after righteousness, you are seeking the Lord, but you have to do something, you also have to look. நீங்கள் நல்ல நபர்கள் தான், நீங்கள் நீதியை பின்பற்றுகிறீர்கள், கர்த்தரை தேடுகிறீர்கள். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், நோக்கி பார்க்க வேண்டும். Look. பாருங்கள், நோக்கி பாருங்கள். Look. நோக்கி பாருங்கள். All you who follow after righteousness seek the Lord, look. நீதியை பின்பற்றுகிறவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களே நீங்கள் நோக்கி பாருங்கள். Why should you look? ஏன் நாம் நோக்கி பார்க்க வேண்டும்? Because then only you know how I deal with those who follow after righteousness and seek God. அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் நீதியை பின்பற்றுகிறவர்களையும் கர்த்தரை தேடுகிறவர்களையும் நான் எப்படியாக நடத்துகிறேன் என்பது உங்களுக்கு புரியும். And he's giving the example of those who followed after righteousness, sought God, Abraham and Sarah. ஆபிரகாமையும் சாராளையும் நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர்களை உதாரணமாக காட்டுகிறார். And he calls Abraham as the father. ஆபிரகாமை தகப்பன் என்று அழைக்கிறார். And Sarah as the mother. சாராளை தாய் என்று அழைக்கிறார். Did Sarah bear them? சாராளா அவர்களை உண்மையாக பெற்றது? Come on, brother. சொல்லுங்க, நீங்க hundreds of years afterwards, I don't know how many years, 600, 700, 1000 years, I don't know how many years. எத்தனை வருடங்கள்? Because Isaiah is living at what age? ஏசாயா வாழ்ந்த நாட்கள் எப்பொழுது? பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு. Sarah that bear you. உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். And then he gives the reason why they should look for. ஏனெனில் அது காரணத்தை சொல்கிறார். ஏனெனில். Okay, you'll understand if I speak like this. Look. பாருங்கள். For. ஏனெனில். பாருங்கள், ஏனெனில். Look unto these people for. இவர்களை நோக்கி பாருங்கள், ஏனெனில். For. ஏனெனில். For. ஏனெனில். For. ஏனெனில். This is what I do to those who follow after righteousness and seek God. தேவன் சொல்றார், இப்படிப்பட்ட காரியத்தை தான் நான் செய்கிறேன். நீதியை பின்பற்றுகிறவர்களுக்கும் கர்த்தரை சேவிக்கிற ஜனங்களுக்கும் இவைகளையே நான் செய்கிறேன். இதை நீ நோக்கி பார். ஏனெனில் I called him alone. அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன். I called him alone. அவனை ஒருவனாய் இருக்கும் பொழுது நான் அழைத்தேன். After calling, what did I do? And blessed him and increased him. அவனை அழைத்த பிறகு நான் என்ன செய்தேன்? அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன்.